பீதாசுதன் பரிஸ்டாவின் பேராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது, அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூர்வார். பகலவனை கண்ட பனி போல் உன் பாவங்கள் மறைந்தொழியும். The Lord will not forget the kindness you show to your father. It will help you to make up for your sins. When you are in trouble, the Lord will remember your kindness and will help you. Your sins will melt away like frost in warm sunshine. சீராக்கின் ஞானம் அதிகாரம் 3 வசனம் 14 மற்றும் 15. உங்கள் தந்தைக்கு நீங்கள் காண்பிக்கும் இரக்கம், அன்பு, அதை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கே சென்றடைகின்றது. உங்கள் துன்ப நாளில் உதவிக்காக நீங்கள் ஏங்கி நிற்கும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட பாவியாய் இருந்தாலும் உங்களுக்கு உதவியும் இரக்கமும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் தந்தை உங்கள் வாழ்வுக்காக, உங்கள் நலனுக்காக அவருடைய வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணித்ததையும், உங்களுக்காக அவர் செய்த தியாகங்களை நீங்கள் நினைவு வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று தெரியாது. ஆனால் உங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்து மனதில் வைத்திருக்கிறார். உங்கள் தந்தையை நீங்கள் முழுமையில் அவரை மனநோக செய்தால் உங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் கன்னத்தில் அறைகிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த தவறை செய்யாமல் இருங்கள். உங்கள் தந்தையை மடிக்காமல் நடந்ததற்கு காரணத்தை தேடி அலையாதீர்கள். அது உங்களுக்கு மேலும் வருத்தத்தை வருவிக்க செய்யும். உங்கள் தந்தையை மடித்து நடங்கள். உங்களுக்கு கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் வந்து சேரும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். ஒன்றே கேட்டிடுவோம் தாயே, யாமோ சாவான பாவம் தானும் என்றேனும் செய்திடாமற் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும்.